இன்னைக்கு பெரோஷா மேத்தா பற்றி பார்க்க போகிறோம். பெரோஷா மேத்தா காங்கிரஸ் மிதவாத மேதை. தாதாபாய் நவ்ரோஜியின் சீடர். தாதாபாய் நவ்ரோஜியின் சீடர் யார்? பெரோஷா மேத்தா. பெரோஷா மேத்தா காங்கிரஸ் மிதவாத மேதை, தாதாபாய் நவ்ரோஜியின் சீடர். இவர் லண்டனில் சட்டம் பயின்றார். பம்பாய் பிரசிடென்சி அசோசியேஷன் நிறுவனர்களில் ஒருவர். பெரோஷா மேத்தா தான் காங்கிரஸ் மிதவாத மேதைன்னு சொல்லுவாங்க. அவர் தாதாபாய் நவ்ரோஜிக்கு சீடராக இருந்திருக்காரு. லண்டனில் சட்டம் பயின்றிருக்காரு. பம்பாய் பிரசிடென்சி அசோசியேஷன் நிறுவனர்களில் ஒருவர். இவர் அகில இந்திய காங்கிரஸ் தோற்றகர்த்தாக்களில் இவரும் ஒருவர். மேத்தா கேட்டோர் பிணிக்கும் பேச்சாளர். இவருடைய பேச்சுக்களில் துணிவு, தெளிவு, எளிமை, கூர்மை, நகைச்சுவை, உடனெதிர்மொழிதல், இலக்கிய திறன் இழையோடி இருக்கும். 1895 ஜனவரி மாதம் கொண்டுவரப்பட்ட போலீஸ் சட்டத்தை கடுமையாக விமர்சித்தவர். 1895 ஜனவரி மாதம் கொண்டுவரப்பட்ட போலீஸ் சட்டத்தை கடுமையாக விமர்சித்தார். ஜேம்ஸ் வெஸ்ட்லேண்ட் என்ற நீதி உறுப்பினர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேத்தா சட்டமன்றத்தில் புதிய உணர்வை கொண்டு வருகிறார். அரசுக்கு விரோதமாக பேசுகிறார். சட்டமன்றத்தின் நடைமுறையை அடியோடு மாற்ற முனைகிறார். மன்றத்தை மாசுபடுத்துகிறார்னு அவர் மேலே குற்றம் சுமத்திருக்கார். யார்? ஜேம்ஸ் வெஸ்ட்லேண்ட் அப்படிங்கிறவர் மேத்தாவை சட்டமன்றத்தில் இவர் புதிய உணர்வை கொண்டு வர்றாரு, அரசுக்கு விரோதமாக பேசுகிறாரு, சட்டமன்றத்தை நடைமுறையை அடியோடு மாற்ற முனைகிறார், மன்றத்தை மாசுபடுத்துகிறார்னு அவர் மேலே குற்றம் சுமத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேத்தா அரசாங்கத்தின் கல்விக் கொள்கை, விவசாயியின் வறுமை, நில உரிமை, கடன் சுமை, தீர்வை வரி பற்றி குத்தலாகவும் கிண்டலாகவும் கேலியாகவும் அதே சமயம் கடுமையாகவும் பேசியிருக்காரு. அதாவது மேத்தா காங்கிரஸில் இருந்தவர், மிதவாதியாக இருந்தவர். ஸோ இவர் இந்த சட்டமன்றத்தில் பேசும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிலேய அரசை நக்கலாகவும் கிண்டலாகவும் நிறைய பேசியிருக்காரு. இவரது சட்டமன்ற உரைகள் அதிகாரிகளை சீற்றமடைய செய்தாலும் அரசாங்கத்தை சிந்திக்க வைத்தது. ஸோ பெரோஷா மேத்தா தான் தாதாபாய் நவ்ரோஜியோட சீடர். இவர் லண்டனில் சட்டம் பயின்றிருக்காரு. பம்பாய் பிரசிடென்சி அசோசியேஷன் நிறுவனர்களில் ஒருவராக இருந்திருக்காரு. அகில இந்திய காங்கிரஸ் கர்த்தாக்களில் ஒருவராக இருந்திருக்காரு. இவர் கேட்டோர் பிணிக்கும் பேச்சாளர். இவருடைய பேச்சுக்களில் துணிவு, தெளிவு, எளிமை, கூர்மை, நகைச்சுவை, உடனெதிர்மொழிதல் எல்லாமே இருந்திருக்கு. இவர் 1895 ஜனவரியில் கொண்டு வரப்பட்ட போலீஸ் சட்டத்தை கடுமையாக விமர்சித்தவர் யார்? பெரோஷா மேத்தா. இவரை ஜேம்ஸ் வெஸ்ட்லேண்ட்ங்கிற நீதி உறுப்பினர் என்ன சொல்லியிருக்காரு, இவர் சட்டமன்றத்துக்கு மாசுபடுத்துறாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொல்லியிருக்காரு.